வணக்கம். இமயம் சரிந்தது. திரை உலகத்தின் இயக்குனர் இமயமாய் இருந்த பாரதி ராஜா நேற்று காலை உடல்நலக்குறைவு காரணமாக, வயது முதிர்வின் காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கிறார். அவருடைய பூத உடல்தான் மறைந்ததே தவிர அவரது புகழ் உடல் என்றும் நிலைத்திருக்கும். பாரதி ராஜா என்பதற்கு இணங்க ஒரு தமிழ் திரை உலகத்தின் பாரதியாகவே விளங்கியவர் பாரதி ராஜா. பாரதிக்கே இவர் ராஜா என்றால் அது வியப்பில்லை. 1941 ஆண்டு தேனிக்கு அருகில் உள்ள அல்லி நகரத்தில் கருத்தம்மா தம்பதியினரின் மகனாய் சின்னசாமியாய் தோன்றினார். சென்னைக்கு வந்து திரை உலகத்தில் திரையில் நடிக்க வேண்டும் என்று வந்தவர். சுகாதார ஆய்வாளராக பணியாற்றியவர். அந்த பணியிலும் சிறந்து விளங்கினார். அதன் பிறகு நாடகங்களில் நடித்தார். பிறகு திரைப்பட இயக்குனராக மிளிர்ந்தார். பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் என தமிழ் சினிமாவை பகுத்து பார்க்கிற நிலையை உருவாக்கியவர் பாரதி ராஜா. 1976 முன் தமிழ் திரை உலகம் ஒரு ஷெட்டுக்குள் அடங்கியிருந்தது. எதுவானாலும், சண்டை காட்சியானாலும் காதல் காட்சியானாலும் ஒரு ஷெட்டுக்குள்ளேயே தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்ட தமிழ் திரை உலகம் கிராமங்களை நோக்கி தன் கேமரா கண்ணை திருப்பிய பெருமை இயக்குனர் இமயத்தை சேரும். 16 வயதினிலே ஒரு முழுக்க கிராமிய கதை. அவர் ஒரு முறை ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டதை நானே கேட்டிருக்கிறேன். நான் நினைத்த அத்தனையும் 16 வயதினிலே என்னால் படமாக்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நினைத்ததையெல்லாம் படமாக்க முடியாது என்பதை அவருடைய உணர்வு பூர்வமான அந்த பேட்டி ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆக ஸ்ரீதேவியையும் கமல்ஹாசனையும் ஒரு மிக பெரும் காவியமாய் மாற்றி காட்டிய பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. ரஜினிகாந்த் இன்றைக்கு பஞ்ச் டைலாக் பேசுகிறார் என்றால் அதற்கு காரணம் இயக்குனர் இமயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 16 வயதினிலே வில்லன் வேடத்தில் வந்த ரஜினி இது எப்படி இருக்கு அப்படின்ற அந்த பஞ்ச் டைலாக் அப்போ பேச ஆரம்பித்தார். அதிலிருந்து அவர் எல்லா படங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். நான் ஒரு முறை சொன்னால் அது 100 முறை சொன்ன மாதிரி இந்த வசனங்களெல்லாம் பாரதி ராஜாவின் நிதி எப்படி இருக்கு என்கிற வசனத்திலிருந்து அவருக்கு வந்தது தான். ஆக இப்படி பல படங்களை, கிழக்கே போகும் ரயில் ஒரு அருமையான ஒரு கிராமத்து கதை. கிராமத்திலே ஒரு ரயிலை பார்த்து கொண்டே இருப்பாள் ஒரு பெண், ராதிகா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திரையுலக நட்சத்திரத்தை அறிமுகப்படுத்திய பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. எத்தனையோ நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தினார். பாண்டியன் என்கிற ஒரு நடிகர் மண் வாசனை என்கிற ஒரு படத்தை எடுக்க முடிந்து எல்லோரும் ஷூட்டிங் சென்று விட்டார்கள். கதாநாயகன் இல்லை. புது மண்டபத்திலே வளையல் கடை வைத்திருந்தவர் பாண்டியன். அவரை பார்த்து கொண்டே சென்ற பாரதி ராஜா அவரை கூப்பிட்டு நடிக்கிறாயா என்று கேட்டபோது எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நீ நடிக்கிறியா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரை நடிக்க வைத்து ரேவதி பாண்டியனை அறிமுகப்படுத்திய பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. பாரதியின் கருத்துக்கள் பெண் விடுதலை, சாதி சமயமற்ற சமூகம், இதை அடிப்படையாக வைத்து சாதி சமயமற்ற சமூகம் என்கிற கருத்தை மையமாக கொண்டு உருவானதுதான் வேதம் புதிது என்கிற படம். அந்த படத்திலே ஒரு பையன், ஒரு குழந்தை படிக்கிற ஒரு பையன் ஒருத்தரை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பான். அவர் சொல்வார் பாலதேவர் அப்படின்வார். பாலு என்பது
உனக்கு உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தேவர் என்பது என்ன, நீ படித்து வாங்கிய பட்டமா அப்படின்னு கேட்பான். அந்த கேள்வி அவருடைய கன்னத்தில் அறைவதைப் போல அப்படியே அறையும். அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கொல்லை துளசி. எல்லை கடந்தால் வேதம், வேதம் என்பது சட்டம், சட்டம் சட்டத்தை தாண்டினாய் அப்படின்னு ஒரு பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். ஒரு ஐயர் பெண் வேறொரு சாதியிலே திருமணம் செய்து கொள்வதாக அமைத்த படம் அது. இப்படி அற்புதமான அந்த சாதி சமயமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க எடுத்த படம்தான் அந்த வேதம் புதிது. அதை போல பெண் சிசு கொலை மிகப்பெரிய தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. எல்லா இடங்களிலும் கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொன்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் கருத்தம்மா என்கிற ஒரு அற்புதமான படத்தை எடுத்து பெண் சிசு கொலையை அச்சமின்றி தடுத்து நிறுத்தியவர் அவர். மிக அற்புதமாக அந்த கருத்தம்மா படத்திற்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. இப்படி குழந்தை பெண் சிசு கொலை, சாதி சமயமற்ற ஒரு சமூகம், பெண் விடுதலை, புதுமை பெண், அற்புதமான ஒரு படம், ரேவதியின் படம். அந்த படத்திலே பழைய சாத்திர சம்பிரதாயங்கள்லாம் குழி தோண்டி புதைப்பதாக ஒரு காட்சி அமைத்திருப்பார். ஒரு தென்றல் புயலாகி வருது என்று கவிஞர் வைரமுத்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். அற்புதமான அந்த புதுமை பெண் படத்தில் பழமைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பெண்ணை பற்றி தவறாக பேசுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை அடியாக அந்த படத்தை அமைத்து காட்டியிருப்பார். மண் வாசனை, சாதிய கருத்துக்கள் தென்பகுதியிலே அதிகமாக இருந்தபோது தாய்மாமன் பிரச்சனையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் மண் வாசனை. ஆங்கில படங்களுக்கு இணையாக கமல்ஹாசனை வைத்து சிகப்பு ரோஜாக்கள் 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக், ஒரு கைதியின் டைரி என்கிற படங்களை எல்லாம் ஆங்கில படங்களுக்கு இணையாக எடுத்தவர் பாரதி ராஜா. இப்படி அவருடைய படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக கருத்துக்களை மையப்படுத்தி, பெண் அடிமையை மையப்படுத்தி, பெண் சிசு கொலையை மையப்படுத்தி அதை கண்டித்து இந்த சமூகத்தில் நிலவுகிற பல்வேறு சாக்கடை துர்நாற்றத்தை அகற்றுகிற வகையிலே அவருடைய படங்கள் அமைந்தன. அவர் இயக்குனராக இமயமாய் உயர்ந்து நின்றவர், இயக்குனராக எல்லா இதயங்களிலும் உயர்ந்து நின்றவர். கதாநாயகர்களுக்கும் கதாநாயகிகளுக்கும் தான் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியத்துவம் உண்டு என்பதை மாற்றி இயக்குனரும் எல்லோருடைய இதயங்களிலும் உயர்ந்து நிற்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். யார் நடித்தார் என்பதல்ல, இதை பாரதி ராஜா எடுத்திருக்கிறார் என்றாலே கூட்டம் போய் சேர்ந்த நேரம் உண்டு. பாரதி ராஜா படங்கள் என்றாலே ஒரு தனி முத்திரை இருக்கும். பாரதி ராஜாவின் சிறப்புகள், பாரதி ராஜாவின் பெருமைகள் இந்த மண்ணுலகில் என்றென்றும் வாழும். அவர் மறைந்தாலும் அவரது புகழ் என்றைக்கும் மறையாது. 6 தேசிய விருதுகளை பெற்றவர். தெலுங்கு, ஹிந்தி போன்ற படங்களையும் இயக்கியிருக்கிறார். தமிழ் படங்களில் பல முத்திரை பதித்த தமிழ் சொத்துக்கள் உருவாக்கி சென்றிருக்கிறார். அவருடைய படத்தின் பெருமைகள், அவருடைய இயக்குனராக இருந்த எடுத்த படங்கள் அனைத்தும் இமயமலைக்கு இணையாய் உயர்ந்து நிற்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய JS யூடியூப் சேனல் என்றென்றும் அவரை நினைத்து போற்றுகிறது.